இன்றைக்கி நம்மளோட சேனலில் காசிமேடோட ரொம்ப ஃபேமஸான அட்லப்பம் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது 100 வருஷம் பழமையான ஒரு ரெசிபி. அப்புறம் காசிமேட்டில் புதன்கிழமை ஞாயிற்றுக்கிழமை மட்டுமே கிடைக்கக்கூடிய ஒரு அட்லப்பம் ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம இதுக்கான மாவு ஃபஸ்ட்டு நம்ம ரெடி பண்ணிடலாம். நான் இந்த மாதிரி மெஷரிங் கப்பில் 100 கிராம் பச்சரிசி மாவு, வறுக்காத பச்சரிசி மாவு எடுத்துருக்கிறேன். அடுத்து அதே கப்பில் 50 கிராம் ரவை எடுத்துருக்கிறேன். வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு இந்த ரெசிபி செஞ்சிடலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து இதோட 1/2 டீஸ்பூன் உப்பு, 100 கிராம் சீனி ஆட் பண்ணியிருக்கிறேன். உங்களுக்கு சீனி இன்னும் தேவைப்படும்னா 150 கிராம் சீனியாக போட்டுக்கோங்க. அதுக்கு மேலே போட்டிங்கன்னா ரொம்ப இனிப்பாயிரும். அடுத்து நான் இதோட 1 டீஸ்பூன் பட்டை பவுடர் போட்டிருக்கிறேன், 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர், அடுத்து 1 டீஸ்பூன் பெருஞ்சீரக பொடி போட்டிருக்கிறேன். அடுத்து 2 துண்டு தேங்காவை இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி இதோட சேர்த்துட்டு நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் பட்டை பவுடர்னு சொன்னேன் இல்லையா, அது வந்து நம்ம பிரியாணிக்கெலாம் போடுவோம் பாருங்கள் பட்டை நார்மலாக, அந்த பட்டையை தான் நான் திரிச்சு அதில் 1 டீஸ்பூன் போட்டிருக்கிறேன். அதனால அது வேறு எந்த பவுடரும் அப்படின்னு நீங்கள் நினச்சிடாதீங்க. அடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப கட்டியாகவும் இருக்கக்கூடாது, அதே நேரத்தில் ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. மாவு நார்மலான ஸ்டேஜில் இருக்கணும். அடுத்து நாம் இதோட முந்திரி அப்புறம் தேங்காவை வறுத்து சேர்த்துக்கலாம். அதுக்கு ஒரு கடாயில் 3 டீஸ்பூன் நெய் ஊற்றிட்டு நெய் சூடானதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்ததுக்கப்புறம் நம்ம 2 துண்டு தேங்காவை கட் பண்ணி வச்சுருக்கிறோம், அதையும் உள்ளே சேர்த்துட்டு ஒரு 10 முந்திரி எடுத்துருக்கிறோம், அதையும் உள்ளே சேர்த்து நல்ல கோல்டன் ப்ரௌன் கலரில் இந்த நெய்யிலே ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்ககிட்ட கிஸ்மிஸ் இருந்தாலும் சேர்த்துக்கோங்க. என்கிட்ட இன்னைக்கு அது இல்லை, அதனால நான் வந்து கிஸ்மிஸ் போடலை. உங்ககிட்ட இருந்தால் நீங்கள் போட்டுக்கோங்க. அதுவும் நல்ல ஒரு டேஸ்ட் நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். அடுத்து நம்ம இந்த பொரிச்சு எடுத்த தேங்காய் அப்புறம் முந்திரி கடலைப்பருப்பை இந்த மாவோடு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ரொம்பவே டேஸ்டியான இந்த அட்லப்பத்தை எப்படி சொல்கிறாங்கன்னா காசிமேடோட காஸ்ட்லியான பீட்சா அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால நீங்கள் இன்றைக்கே உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிடுங்க. ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்தது. அடுத்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதோட ஒரே ஒரு முட்டையை மட்டும் உள்ளே சேர்த்துக்கலாம். முட்டையை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஒரு வாட்டி. இந்த அட்லப்பம் செய்கிறதுக்கு நம்மளுக்கு ரொம்ப டைமும் ஆகாது, ரொம்ப பெரிய ப்ராசஸும் இல்லை. வீட்டில் இருக்க சிம்பிளான இன்க்ரீடியன்ஸை வச்சு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி நம்ம குக்கரில் வச்சு பேக் பண்ணி எடுக்க போகிறோம். அவ்வளோதான். முட்டை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதோட 2 டீஸ்பூன் நெய்யும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து நாம் எந்த ட்ரேயில் பேக் பண்ண போகிறோமோ அந்த ட்ரேலையும் நீங்கள் நெய் அப்ளை பண்ணிவிட்டு அதில் இந்த மாவை மாற்றிட்டு உள்ளே வச்சு நீங்கள் பேக் பண்ணி எடுத்துடலாம். இது வந்து குக்கர்லேயே நம்ம செஞ்சிடலாம். ரொம்ப சிம்பிள் தான். இந்த மாதிரி ஒரு ட்ரே தான் நான் இன்னைக்கு எடுத்துருக்கிறேன் பேக் பண்ணுறதுக்கு. இதில் நான் நெய் ஊற்றிட்டு நெய்யை நல்லா எல்லா பக்கமும் கோட் ஆகிற மாதிரி நல்லா அப்ளை பண்ணிவிட்டு மாவை வந்து இதுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிடுறேன். இந்த மாதிரி மாவை ட்ரேக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கப்புறமா லைட்டாக ஒரு தட்டிக்கோங்க. அப்போ தான் எந்த வித ஏர் பபிள்ஸும் இல்லாமல் சூப்பராக வெந்து வரும். அடுத்து குக்கரில் இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்ட் வச்சுட்டு நம்ம ரெடி பண்ண மாவையும் உள்ளே வச்சிடலாம். உள்ளே வச்சுட்டு குக்கரோட மூடியில் வந்து நீங்கள் விசிலும் போடக்கூடாது, பெல்ட்டையும் போடக்கூடாது. ரெண்டையும் ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு 20 நிமிஷத்துக்கு பேக் பண்ணி எடுத்துடலாம். நான் வந்து இன்னைக்கு 20 நிமிஷம் தான் வச்சுருந்தேன், ஏன்னா எனக்கு 20 நிமிஷத்துலேயே ரெடி ஆகிடுச்சு. நான் வந்து 10 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தேன், லைட்டாக தண்ணி இருந்தது. அடுத்து ஒரு 10 நிமிஷம் வச்சேன். இந்த மாதிரி சூப்பராக நெய் எல்லாமே பிரிஞ்சு வந்து இந்த மாதிரி இருந்துச்சு. அடுத்து ஒரு கத்தி வச்சு உள்ளே வந்து குத்தி பார்த்தேன், நல்லாவே வெந்து வந்திருந்தது. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எந்த அளவுக்கு ஒட்டாமல் வந்திருக்குதுன்னு. ரொம்ப ஹை ஃப்ளேமும் இல்லாமல் அதே நேரத்தில் ரொம்ப லோ ஃப்ளேமும் இல்லாமல் மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் நான் வேக வச்சேன். நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா தான் நான் குக்கரை விட்டு வெளியில் எடுத்தேன். அந்த நெய் எல்லாமே உள்ள நல்லா அப்சர்வ் பண்ணிக்கிச்சு. வெளியில் எடுத்ததுக்கு அப்புறமா 2 டீஸ்பூன் நெய் மட்டும் மேலே ஊற்றி விட்டு நல்லா எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் பண்ணிட்டு சர்வ் பண்ணிட்டேன். ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்தது. உங்களுக்கு சோடா உப்பு தேவைப்பட்டாலும் ஒரு டீஸ்பூன் சோடா உப்பும் ஆட் பண்ணிக்கோங்க. இன்னும் கொஞ்சம் சாஃப்டாகவே வரும். நான் இன்னைக்கு வந்து ஆட் பண்ணலை, ஆனாலும் எனக்கு ரொம்ப சாஃப்டாக தான் இருந்தது. நான் உங்களுக்கு கட் பண்ணி காட்டுறேன் பாருங்க எவ்வளோ சூப்பராக எனக்கு வந்திருக்குதுன்னு. கண்டிப்பாக இந்த டேஸ்டியான அட்லப்பத்தை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் உங்களை நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன்.